அஞ்சாமை படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் மாசம் படம் ரிலீஸ் ஆயிடும். சூரியோட கருடன் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மே 31 படம் ரிலீஸ் ஆகும். விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் படத்தோட ஆடியோ ரைட்ஸை 2 மியூசிக் வாங்கிட்டாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சீக்கிரமே வரப்போகுது. இந்தியன் 2க்கான செகண்ட் சிங்கிள் மே 29 ரிலீஸ் ஆக போகுது. படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆகும். தக்லைஃப் மூவில அசோக் செல்வன் நடிக்க போறதா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருப்பேன். இப்போ அசோக் செல்வன் ஷூட்டிங்லேயே போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த மூவில ஜெயம் ரவி விலகிட்டாருல, அவருக்கான ரோலை தான் அசோக் செல்வனுக்கு கொடுத்ததா இப்போ நியூஸ் வருது. தங்கலான் படம் ஜூன் மாசம் வரும்னு ஸ்டூடியோ கிரீனோட சிஓ தனஞ்சயன் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சொன்னாரு. நானும் அதை உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நேத்திக்கு வீடியோல கமெண்ட்ஸ் படிக்கும்போது நான் சொல்லிருப்பேன் படம் ஜூலைல வர டாக்ஸ் போகுதுன்னு. இப்ப அதான் கன்ஃபார்ம் ஆகும் போல. ஏன்னா ஜூன்ல ராயன் கல்கின்னு 2 பெரிய படம் வருது. அதனால தங்கலான் ஜூலைக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வருது. ஜூலை எண்டில் ஆகஸ்ட் வரலான்னு சொல்லப்படுது. என்ன டேட்ல வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி மூவில சத்யராஜ் நடிக்க போறாரு. இந்த நியூஸ் ஏற்கனவே வந்துச்சு. இப்ப சத்யராஜ் ரஜினிக்கு ஃப்ரெண்டா இந்த மூவில வருவாருன்னு இப்ப நியூஸ் வருது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் மூவில ஒன்னா நடிக்க போறாங்க. அண்ட் இது போக சிக்கந்தர் மூவிலையும் சத்யராஜ் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சத்யராஜ் இந்த மூவில வில்லன் ரோலுக்கு கேட்டிருக்காங்க. தி கோட் மூவில தளபதி 2 சாங் பாடியிருக்காருன்னு யுவன் இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ மேபி இது செகண்ட் சிங்கிளா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்ப சொல்லப்படுது. தி கோட் மூவிக்கு சரியான ப்ரமோஷன் பண்ணி நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்லயும் வந்து ஏர்லி மார்னிங் ஷோவும் கொடுத்தா லியோ கலெக்ஷனை பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பண்ணா பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏர்லி மார்னிங் ஷோ கொடுக்க மாட்டாங்க. மத்த 2 விஷயம் பண்ண முடியும். நல்ல ப்ரமோஷன் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல கொண்டு வரது. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்து நார்த் இந்தியால படம் கிளிக் ஆனாலே லியோட லைஃப் டைம் கலெக்ஷனே கோட் ஈஸியா பிரேக் பண்ணிடும். இந்தியன் 2 இந்த 2024 ஒர்க் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஆனா அந்த மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸ் கொண்டு வரதான் இப்ப இந்தியன் படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. சோ அதை பார்த்துட்டு இந்தியன் 2 பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். அண்ட் இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் கதை மட்டும்தான் கொஞ்சம் பழசா இருக்க போகுது. மத்தபடி சங்கர் மேக்கிங்ல மிரட்டி விட்டுருவாரு. பருத்தி வீரன் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 1க்கான பிரச்சனை என்ன முடிஞ்ச படம் இல்ல. சோ அதனால பார்ட் 2 எல்லாம் வாய்ப்பு இல்ல. எஸ்கே சுதா கொங்கரா காம்போல ஒரு படம் வரும்னு சொல்றாங்க. இது உண்மையா? சூர்யா 43 டிராப்பா? சூர்யா 43 வாடிவாசல்லாம் சூர்யா லைனப்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைனப்ல இப்போதைக்கு இருக்கு. லைனப்ல இருந்து இது போனா நான் சொல்றேன். அண்ட் எஸ்கே சுதா காம்போல ஒரு படம் வரப்போகுது. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். சுதா கொங்கரா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. சோ அந்த படம் ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. தங்கலான் ரிலீஸ் ஆகலனா கங்குவா படமும் தள்ளி போகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தங்கலான் ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா கங்குவா படத்தை அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துருவாங்க. ஆனா தங்கலான் இனிமே தள்ளி போக வாய்ப்பு இல்ல. ஸ்டார்டிங்ல தான் ஒரு அப்டேட் சொன்னேன். குட் பேட் அக்லியோட சேட்டலைட் ரைட்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சேட்டலைட் ரைட்ஸ் பத்தி இப்போதைக்கு அப்டேட் இல்ல. ஓடிடி தான் இப்போதைக்கு வித்திருக்காங்க. ஹாலிவுட், கோலிவுட், பாலிவுட்லாம் எப்படி இந்த பேர்லாம் உருவாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒரு கிளியரான பதில் இதுக்கு எனக்கு கிடைக்கல. நிறைய ரீசன் சொல்லப்படுது. ஆனா எதுவும் கிளியரா இல்ல. சோ அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். கொரோனா குமார் பத்தி நேத்து தான் நான் சொன்னேன். ஆனா அதை பத்தி சொல்லவே இல்லன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொருத்தர் சிம்பு வேல்ஸுக்கு இடையில இருந்த பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு, அப்போ கொரோனா குமார் ஆரம்பிக்கலாமேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்புவுக்கு அந்த படத்தோட கதை பிடிக்கலன்னு சொல்லப்படுது. கோகுலுக்கு லாஸ்டா வந்து சிங்கப்பூர் சலூன் வேற ஃபிளாப் ஆயிட்டு, அதனால கொரோனா குமார் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, டிராப்னு தான் சொல்லப்படுது. மலையாள மூவிஸையும் தமிழ்ல விட மாட்டாங்க, இது உங்களுக்கு ப்ராஃபிட் தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ப்ராஃபிட் தான், இது ப்ரொடியூசரோட தப்பு தான். ஆனா தமிழ் சினிமா மாதிரி அவங்களும் யோசிச்சிருக்கலாம். என்னன்னா இப்ப ரீசெண்டா வர நிறைய படங்கள் மலையாளத்துல டப் ஆகல, காரணம் அவங்களுக்கு தமிழ் தெரியும். அதே மாதிரி அவங்களும் நினைச்சிருக்கலாம். படைத்தலைவன் அப்டேட், காதலிக்கு நேரமில்ல, ஜீனி பிரதர்லாம் இந்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த எல்லா படத்துக்கான ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. மோஸ்ட்லி மிஸ் ஆனா காதலிக்கு நேரமில்லை படம் மட்டும் தான் தள்ளி போகணும். மத்த 2 படங்களை இந்த வருஷம் கொண்டு வர நினைச்சா கொண்டு வரலாம். ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படைத்தலைவனுக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. லாரன்ஸ் இந்த மூவில கேமியோ பண்றாரு. சோ அவரை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இப்ப எடுக்கிறாங்க. ஆவேஷம் ஓடிடி அப்போ டாப் 10 தமிழ் மியூசிக் டைரக்டரோட லிஸ்ட் போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ட்ரை பண்றேன். ஆவேஷம் ஓடிடில வந்துருச்சு, ஆனா தமிழ்ல தான் இல்ல. 1975 வந்த ஹிந்தி படம் ஷோலே 3000 கோடி வசூல்னு சொல்றாங்க. அப்ப இதான ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது 3000 கோடிலாம் இல்ல. இப்ப வரக்கூடிய படங்களே 3000 கோடி பண்ண முடியல. சோ கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் எப்படி 3000 கோடி பண்ணிருக்க முடியும்? சோ இந்த கலெக்ஷன் தப்பு. நான் தேடி பார்த்த வரைக்கும் படத்தோட வசூல் 50 கோடி தான். லைக்காக்கு எதனால லாஸ் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிஸ்னால பெரிய லாஸ் இல்ல. லைக்கா லண்டன்ல ஒரு பெரிய பிசினஸ் வச்சிருக்காங்க. அங்கிருந்து வர பணத்துல தான் இங்க படமே எடுக்கிறாங்க. அங்க லாஸ் ஆனதுனால இங்கேயும் படம் எடுக்க முடியல. அல்லு அர்ஜுன் புஷ்பா 2க்கு அப்புறம் என்ன படம் பண்ண போறாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அட்லி கூட ஒரு படம் பண்ண டாக்ஸ் போகுது. முருகதாஸ் கூடயும் ஒரு படம் பண்ண டாக்ஸ் போகுது. தமிழ் சினிமாக்கு இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த மூவிஸ் எல்லாம் நிறைய ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய மூவிஸ் எல்லாம் தமிழ் சினிமாக்கு கம்பேக்கா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். எல்லாமே பெரிய படங்கள் தான் இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தமிழ் சினிமாக்கு வருது. சோ எல்லாமே ஹிட் ஆக தான் வாய்ப்பு அதிகம்.
சூர்யா அண்ட் தனுஷோட லைனப் கங்குவா, கூலி, கோட்டு, தக் லைஃப், குட் பேட் அக்லி, டாக்ஸிக், தேவரா, கேம் சேஞ்சர், வார் 2, மகேஷ் பாபு 29. இதுல எதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டாக்ஸிக் அண்ட் மகேஷ் பாபு 29க்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா டாக்ஸிக் யாஷோட படம், யாஷிக்கு முந்தைய படம் KGF 2, அதனால இதுக்கு எதிர்பார்ப்பு அதிகம். மகேஷ் பாபு 29 ராஜமௌழி படம், அதனால இதுக்கு எதிர்பார்ப்பு அதிகம். மத்தபடி கங்குவா, கூலி, கோட்டு, தக் லைஃப், குட் பேட் அக்லிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ரெண்டு படங்களை தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எதிர்பார்க்கறாங்க. அண்ட் சூர்யா தனுஷோட லைனப் ஏற்கனவே நான் ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. கார்த்தி லைனப் அண்ட் கைதி 2 கார்த்திக் எத்தனாவது படமா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்டா அதை சொல்ல முடியல. ஆனா கார்த்தி தேட்டருக்குள்ள இது வர வாய்ப்பு அதிகம். லைனப்ல மெய்யழகன், வா வாத்தியார், சர்தார் 2, கைதி 2 அண்ட் LC மூவிஸ்ல கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கு. விக்ரம் 3ல கண்டிப்பா வந்தாகணும். அண்ட் இது போக மாரி செல்வராஜோட காம்போல ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு டாக்ஸ் போகுது. பிரம்மாஸ்திரா 2ல ரன்வீர் சிங் தான் வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் அப்படி எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். அவெஞ்சர்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் ஒன்னு கேட்டிருக்காரு. இந்த அவெஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓப்பன் எண்டு தான். சோ அவங்க எந்த ஸ்டோரி வேணாலும் டெவலப் பண்ணி எடுக்க முடியும். நீங்க கேட்ட மாதிரி அதுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ரத்னம் படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பா? துப்பறிவாளன் 2 ஷூட்டிங் விஷாலோட லைனப்ப கேட்டிருக்காரு. இப்போதைக்கு துப்பறிவாளன் 2 லைனப்ல இருக்கு. இதுக்கு ஷூட்டிங் இன்னும் முடியல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, இனிமே தான் ஆரம்பிக்கணும். ரத்னம் ஃபிளாப். தசாவதாரம் பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் 70 to 80 கோடி இருக்கும், கலெக்ஷன் 200 கோடி. மலையாள மூவிஸ் தமிழ் டப்ல இருக்கிறத பத்தி ஒரு தனி வீடியோ போட சொல்லி கேட்டிருக்காரு. இது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு. அப்ப அது ரொம்ப பெரிய வீடியோவா இருக்கும். நீங்க வேணா மூவிஸை சொல்லி கேளுங்க, எந்த படம் தமிழ்ல வேணுமோ அது இருக்கான்னு கேளுங்க, நான் பார்த்து சொல்றேன். ராயன் மூவில இருந்து வந்த 2 சாங்கும் ரீச் ஆகல, அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாங்ஸ் கேட்சியா இல்ல, அதான் முக்கியமான விஷயம். விடாமுறிச்சி பட்ஜெட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. 250 கோடி கிட்ட போகும்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. இந்த 2 கொஸ்டினும் அடிக்கடி வருது. சுரரை போட்டு சார்பட்ட பரம்பரை ஜெய்பீம்லாம் திரும்ப தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுமா? STR 48ஓட ஷூட்டிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த 2 கேள்விக்கு நான் பதில் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். STR 48க்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த 3 படங்களும் தியேட்டருக்குள்ள வர வாய்ப்பு கம்மி. பிடி சார் படம் எனக்கு பிடிச்சதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு ஒரு டீசென்டான படமா இருந்துச்சு. அண்ட் இந்த கமெண்ட் நிறைய முறை வந்திருக்கு. கார்த்தியன், ஸ்டூடியோ கிரீன், ட்ரீம் வாரியர், 2D என்டர்டைன்மெண்ட் இந்த 3 தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே மாத்தி மாத்தி பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த 3 கம்பெனியும் சூர்யா ஃபேமிலிக்கு நெருக்கமான கம்பெனி, அதுலயும் 2D சூர்யாவோட கம்பெனி. நான் உங்ககிட்ட டெய்லி சினிமா கொஸ்டின் கேட்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேட்கலாம், ஆனா டெய்லி என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒன்னு விட்டு ஒரு நாள் இல்ல 2 நாளைக்கு ஒரு முறையா தான் சொல்ல முடியும். ஏன்னா மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. சோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க, நிறைய பேர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் புஷ்பா. இன்னைக்கு கேம் இல்ல, இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.